வணக்கம் மாணவர்களே. களைப்பா இருக்கீங்க போல. சரி, உங்க களைப்பு போக்க ஐயே ஒரு கதை சொல்றேன். கவனமா கேட்கணும். நல்ல கவனமா கேட்கணும். கொஞ்சம் நீளமான கதை. சரி, ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம். அவர் பேரு திருவாதவூரர். அவரோட சின்ன வயசுலேயே கல்வியிலையும் கலையிலையும் ரொம்ப சிறந்து விளங்கினாரு. அதோடு அவருக்கு சிவ பக்தியும் அதிகம், அதாவது கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம், வழிபாட்டுல அதிகமா ஈடுபடுத்திக்கிட்டாரு. 16 வயதுக்குள்ள அவர் எல்லா கலையும் கற்று தேர்ந்தனால அவரோட நாட்டு அரசர் அவரை அரண்மனைக்கு அழைச்சு வந்து முதன்மை அமைச்சரா ஆக்கிட்டாரு. பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு அவர் புத்திசாலி. சரியா? இவருக்கு ஆனா இறை நம்பிக்கை அதிகமா இருக்கிறனால இவருக்கு பதவி மேல விருப்பம் இல்லை. இருந்தாலுமே கடமைன்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவைகளை செவ்வனே செஞ்சு வந்தாரு. ஒரு நாள் அரசர் தன்னுடைய அரண்மனையில குதிரை படைக்காக குதிரை ரொம்ப குறைவா இருக்கு, அதனால குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தன்னுடைய அரண்மனையில இருக்கும் பொற்காசுகள் பல அள்ளி இவர்கிட்ட இந்த திருவாதவூரர்கிட்ட கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர அனுப்பினாரா கொஞ்சம் சேவகர்கள் கூட. இப்ப இவரும் அந்த பொற்காசுகளை எடுத்துட்டு சேவகர்கள் கூட நடந்து போயிட்டு இருக்கப்ப திருப்பெருந்துறை அப்படின்னு ஒரு இடம் வந்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சா. கொஞ்ச நேரம் இங்க நிக்கணும், இங்க இருந்துட்டு போகணும்னு தோணுச்சா. அவர் காதல எங்கேயோ சிவாய நம சிவாய நம கேட்டுக்கிட்டே இருந்துச்சா. அவரு தேடினாரா, எங்க என்ன ஒலி கேக்குது, எங்க இருந்து கேக்குதுன்னா அவர்தான் ஒரு சிவபக்தராச்சே. அப்புறம் பார்த்தா அங்க ஒரு தூரத்துல ஒரு மரத்து கீழே ஒரு குரு அமர்ந்திருந்தாரா. அந்த குரு சுற்றிலுமே சீடர்கள் பல இருந்தார்களா. சரி, அந்த குரு யாருன்னா இந்த நம்மளுடைய சிவபெருமான் தான் குரு வடிவில் அமர்ந்திருந்தார். அவருடைய சிவகணங்கள் எல்லாமே சீடர் வடிவில எங்க அமர்ந்திருந்தாங்க. அத இந்த திருவாதவூரை கண்டுபிடிச்சிட்டாரு. அவர்தான் ரொம்ப நாள் வாழ்க்கையில ஒரு குருவை தேடிக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் நம்மளோட குருன்னு அவரு தெரிவு செஞ்சு அவர்கிட்ட சரணடைஞ்சிட்டாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அரசர் குதிரை வாங்குறதுக்காக கொடுத்த தங்க காசுகளை எல்லாம் சிவ சேவை, கோயில் கட்டுறது, சிவபக்தர்களுக்கு உணவு கொடுக்கறதுன்னு அப்படி சேவை செஞ்சு காசெல்லாம் முடிச்சிட்டாரு. இதை கேள்விப்பட்ட அரசர் சேவகர்கள் விட்டு அவரை திருப்பி கூட்டி வர சொன்னாங்களா. நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, குதிரை வாங்காம என்ன பண்ற, உனக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி அந்த திருவாதவூரர் கூப்பிட்டாரா. அப்ப திருவாதவூரர் போற மட்டுக்கு அந்த குரு கிட்ட சொன்னாரா, குரு நான் என்ன செய்வேன், எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொன்னதுக்கு அந்த குரு சொன்னாரா, நீ இப்போ ஆடி மாசத்துல ஒரு நாள் கண்டிப்பா உன்னுடைய குதிரைகள்லாம் அரண்மனைக்கு சேரும்னு. இப்ப இவரும் அதே மாதிரி போயிட்டு அந்த அரசர்கிட்ட சொன்னாரா, இந்த மாதிரி குதிரைகள்லாம் வந்துடும், குதிரை வாங்கிட்டேன். கரெக்டா அந்த ஆடி மாசத்துல முதல் நாள் அன்னைக்கு குதிரைகள் ஒருத்தர், அதாவது சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா, சிவபெருமானே குதிரை வணிகரா மாறி காட்டில் இருக்கிற நரிகளை எல்லாம் பரிகளா மாத்தி, அதாவது நரிகளை எல்லாம் குதிரையா மாத்தி அவருடைய சிவகணங்களை எல்லாம் குதிரையோட சேவையாட்களா, குதிரை ஓட்டுநரா மாத்தி அரண்மனைக்கு கூட்டு வந்தாரா. இப்ப இதை பார்த்தோம்னா அரசருக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி ஆயிட்டு திருவாதவூரரை பாராட்டிட்டு அந்த குதிரைகள் எல்லாம் அவருடைய அரண்மனையில கட்டி வச்சுட்டாரா. ஆனா அந்த ராத்திரி என்ன ஆச்சுன்னா, அந்த குதிரைகள் எல்லாம் மறுபடியும் நரிகளாவே மாறி அந்த அரண்மனையில இருந்த மற்ற குதிரைகளையும் கொண்டு சாப்பிட்டு போயிடுச்சா. இதை கேள்விப்பட்ட அந்த அரசருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா திருவாதவூரர் மேல, தன்னை ஏமாத்திட்டாருன்னு. அவர் தண்டனையே என்ன பண்ணாரா, திருவாதவூரரை சுடுமணல், அதாவது சூடான மணல் நிக்க வச்சு அவர் தலையில கள்ளங்கள் கட்டி வச்சிருந்தாரா. அவர் துன்பம் தாங்காம, ஏன் இறைவா இப்படி பண்ற, நான் இப்ப என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு மன உருகி வேண்டப்ப இது சிவபெருமான் காதுல விழுந்துருச்சு. அதனால இவர் என்ன பண்ணாரு, கோபமாகி அந்த ஊர்ல வெள்ளம் வரவிட்டாரு. ஊரே வெள்ளமா இருக்கு. அரசர் ஏதேதோ பண்ணி அணை கட்டுறாரு, அந்த வெள்ளம் போகவே மாட்டேது. அப்ப அரசர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட இடத்தை கொடுத்து நீங்க ஏதாவது பண்ணி இந்த இடத்துல போட்டு அணை கட்டி ஆகணும்னு விட்டுட்டாரு. அப்படி எல்லாருமே ஊர்ல அந்த வேலை செய்யறப்ப ஒரு பாட்டி மட்டும் எனக்கு என்னால அணை கட்ட முடியாது, எனக்கு யாராவது கூலியாளா வாங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தப்ப சிவபெருமானே ஒரு கூலியாள் வேடத்துல, ஒரு சிறுவன் வேடத்துல அந்த பாட்டிக்கு உதவி செஞ்சாரா. ஆனா என்ன பண்ணாரா, பாட்டி கொடுத்த பிட்டை மட்டும் சாப்பிட்டு வேலை செய்யாம கடல் கரையில படுத்துக்கிட்டு இருந்தாரா. அந்த நேரத்துல ராஜா நீ வேலை செய்யாம இங்க இருக்கியா அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற பிரமிட்டு ஓங்கி முதலோட வச்சாரா. வச்ச உடனே அந்த பையன் பட்டனை எரிஞ்சு ஓடி போய் மறைஞ்சிட்டானா. ஆனா அந்த பையன் முதுகுல பட்ட அடியானது அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் முதுகுலையும் பட்டுச்சான். அந்த பையனை அடிச்சப்ப ஊரே ஆண் கத்தனிச்சான்.
அந்த அடி எல்லாரும் அரசனுடைய முதலையும் சேர்த்து பட்டுச்சா. அப்பதான் தெரிஞ்சிச்சு அரசனுக்கு வந்தது சிவபெருமான். நம்ம சிவபெருமானை வந்து கோபமாக்கிட்டோம், ஏன்னா நம்ம திருவாதூரை மதிக்காம விட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுத்தனாலதான் சொல்லி திருவாதூரோட பெருமைகளை அறிந்து அவர் மறுபடியும் அவருக்கு தக்க மரியாதைகள் செஞ்சாங்களாம். அப்ப திருவாதூரர் அமைச்சர் பதவியை துறந்துட்டு மறுபடியும் சிவன் சேவை செய்ய போயிட்டார். இதுதான் இவருடைய கதை. இவர் யாருன்னு நான் உங்களுக்கு கண்டுபிடிக்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு வரி சொல்றேன். இவரு அவருடைய குருவை கண்டுபிடிச்சப்ப நிறைய பாடல் பாடினாரா. அப்ப அந்த குரு சொன்னாரா, நீ பாடும் ஒவ்வொரு சொல்லுமே மாணிக்கங்கள் அப்படின்னு சொன்னாரா. அன்னில இருக்குதான் இவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்னு பேர் வந்துச்சு. அதாவது அவருடைய வாசகம் எல்லாம் மாணிக்கம் போல இருக்கும். சரி, நீங்க யாரை பத்தி படிக்க போறோம் தெரிஞ்சிருச்சு. மாணிக்க வாசகர் நிறைய எழுதியிருக்காரு. ஆனா நம்ம இன்னைக்கு அதை ஒண்ணா பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாம். சரி, இது ஒரு பாடு. முதல்ல ஆசிரியர் வாசிக்கிறேன், அந்த பின்தொடர்ந்து வாசிங்க. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் கோனாகி யான் எனது என்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. சரி, இது வந்து ஒரு பாடல். அப்ப பாடல் மாதிரி தானே பாடணும். ஆகவே உங்களுக்கு ஐயை பாடி காட்டுறேன். ஐயை திருமுறை வகுப்புக்கு போனனால இந்த பாடலை ஏற்கனவே கத்திருக்கேன். சரி, ஐயை பாடுறது கேளுங்க, அதுக்கப்புறம் பின்தொடர்ந்து நீங்க அடுத்து பாடலாம். வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் கோனாகி யானது என்றவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. சரி, திருமுறைப்படி பார்த்தா இப்படிதான் பாடணும். கடினமா இருக்கும், ஆனா நீங்க முயற்சி செய்யலாம். சரியா? இப்ப ஆசிரியர் 4 குழுவை நீங்க அமர்ந்திருக்கீங்க. ஒவ்வொரு குழுவுக்குமே வந்து ஒரு முயற்சி கொடுக்கிறேன், ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். நீங்க இந்த பாட்டை பாடி காட்டணும். ஆனா உங்களுக்கு என்னன்னா, ஆசிரியர் உங்களுக்காக இசை கருவி செஞ்சிருக்கேன். அதாவது இதற்கு பேரு மராக்கல், இதற்கு பேரு சௌபின் மேளம். ஓகேவா? சரி, ஒவ்வொரு குழுவுக்கு இது கொடுக்கப்படும். இதை வச்சு இந்த பாடலை நீங்க பாடலாம். சரியா? பாடல் மாதிரி இருந்தா சரி, குத்து பாட்டு ஆகிற போது பாத்துக்கோங்க. சரியா? முதல்ல இந்த குழுல இருந்து ஆரம்பிக்கிறேன். முயற்சிதான். முதல்ல அந்த குழுவா எழுத்து தெரியுதா? சரி, ஓகே, தொடங்கலாமா? 1 2 3. ஓ, பாடுங்கம்மா, பாடுங்க. மெட்டு போட்டு பாருங்க. சரி, ஓகே, அடுத்த குழு. ஓகே, 1 2 3. வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊராகி உயிராகி உண்மையுமாய் கோராகி நான் எனது என்றவரை கூத்தாட்டு வானாகி நின்றாரே என் சொல்லி வாழ்த்துவனே. சரி, வேற விட்டு கூட பாடலாம். ஆனா இசை கருவி சரி. சரி, ஓகே, 1 2
பாடிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு நடவடிக்கை. இந்த பாடலோட வரிகள் எல்லாம் ரொம்ப சுலபமா இருந்துச்சு. ஆகவே ஆசிரியர் நினைச்சு நான் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, மாணவர்களுக்கு சொந்தமாவே தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ஆமாவா? தெரியுதா? சரி, ஆசிரியர் ஒவ்வொரு குழுவுக்கும் இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுத்தேன். 13 1 2 13 எண்கள் இருக்கு. அதே மாதிரி 1 2 13 படங்கள் இருக்கும். நீங்க இந்த பாட்டோட வரிசைக்கு ஏத்த மாதிரி வானாகி மண்ணாகி அந்த சொற்களுக்கு ஏற்றாற் போல படத்தை வரிசையா அடுக்கணும், ஒட்டிடணும். ஒட்டிட்டு ஆசிரியர் முன்னுக்கு அதே படங்களை நான் சொல்லி அடுக்கிறப்ப அதை நீங்க சரி பார்த்து திருத்திக்கணும். சரி, நீங்க சொந்தமா அடுக்குங்க. கை காயப்பட்ட போது உங்களுடைய புரிதலுக்கு ஏற்றாற் போல படங்களும் அட்டையும் கிடைச்சவங்க வேலையை தொடங்கலாம். பின்னாலே பஸ்ஸை நான் கொடுத்திருப்பேன். உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் தரேன். ஏன்னா ரொம்ப சுலபமான பாடு. ஏதாவது சிக்கல் கேள்விகள் இருந்துச்சுன்னா ஐயை கேளுங்க. முடிச்சவங்க சொல்லுங்க. முடிச்சிட்டீங்களா? சரியா? ஓகே, உங்களுக்கு இந்த குழு முடிச்சிட்டாங்க. இந்த குழு முடிச்சிட்டாங்க. எல்லாம் என்ன போடுறாங்க? போன் அடிக்கு. சரியா? சரியா?
அடுத்த வரி என்ன இருக்கு? ஊனாகி. ஊன்னா என்னதுயா? உடல். உடல். இதுதான் உடல். பாத்துக்கோங்க. உடலாகி. அடுத்து ஊனாகி உயிராகி. உயிராகி எங்க? நான் உயிர். உயிர். உடலாகி உயிராகி. அடுத்து என்ன இருக்கு? உண்மையுமாய். உண்மையுமாய் இன்மையுமாய். உண்மைனா உண்மை, இன்மைனா உண்மை அல்லாததுன்னு அர்த்தம். சரியா? உண்மையுமாய் இன்மையுமாய். சரி, அடுத்து கூனாகி. கூன்னா யாரு? அரசன். அரசனை கண்டுபிடிச்சீங்களா? கோனாகினா இந்த பாடல் என்ன சொல்றாங்கன்னா எல்லாவற்றிற்கும் அரசனாகி. கோனாகி யான் எனது என்று. யான் எனது கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் எனது. அதாவது முன்னோட தமிழ் மொழிகளுக்கு வந்து யான் எனது சொன்னாங்க. நான் இப்ப நான் எனது என்று கூறுபவர்களை அதுதான் குறிப்பிடுறாங்க. யான் எனது என்றவரவரை இங்க பாருங்க. கூத்தாட்டு வானாகி. வானாகி தனித்து பார்க்க கூடாது. அப்படின்னா கூத்தாடுபவனாகி. கூத்தாட்டு வானாகி. அந்த அப்படின்னா ஆட்டு விற்பவன் ஆகி. குழம்பிடக்கூடாது. மறுபடியும் வானாகி இருக்கேன்னு. கூத்தாட்டு வானாகி. அப்ப ஆட்டு விற்பவன் ஆகி. நின்றாயை. நின்றாயினா நின்ற தாயை. அது புணரும் போது நின்றாயை அப்படின்னு மாறுது. சரியா? நின்றாயை என்ன சொல்றாங்க? நின்ற தாய் போன்றவனே என் சொல்லி வாழ்த்துவனே. என்ன சொல்லி வாழ்த்துவனே. இதுதான். சரியா? இறைவனை எப்படி நான் போற்றி பாடுவேன் வாழ்த்துவேன் சொல்றாங்க. பதப்படி பார்த்தா ஆசிரியர் சொல்ல சொல்ல பின்தொடர்ந்து சொல்லுங்கம்மா. வானாகினா என்ன? வானமாகி. மண்ணாகி. நிலமாகி. வலியாகி. காற்றாகி. ஒலியாகி. வெளிச்சமாகி. ஊனாகி. உடலாகி. உயிராகி. உயிராகி. உண்மையுமாய். உண்மையாகி. இன்மையுமாய். உண்மை இல்லாமலாகி. கோனாகி. எல்லாவற்றிற்கும் அரசனாகி. யான் எனது என்றவரை. நான் எனது என்று கூறுபவர்களை. கூத்தாட்டு வானாகி. ஆட்டு விற்பவனாகி. நின்றாயை. நின்ற தாயை போன்றவனே. என் சொல்லி வாழ்த்துவனே. என்ன சொல்லி வாழ்த்துவனே. சரி, இதுதான் இந்த பதம் பிரிச்ச அதோட பொருள். சரி, இப்ப ஐயே உங்க ஒரு குழுக்கு ஒரு தாள் தரேன். இந்த தாள்ல தாள் வாங்கிக்கோங்க. இந்த தாள்ல இப்ப உங்களுக்கு நான் வந்து பதம் பிரித்த பொருள் கொடுத்துட்டேன். இந்த பதம் பிரித்த பொருட்களை வச்சு நீங்களே இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பொருள் எழுதணும். உங்களுடைய சிந்தனைக்கு எப்படி இருக்கு? இப்ப முதல் வானமாகி நிலமாகி காற்றாகி வெளிச்சமாகி. இப்ப உங்களோட புரிதல் என்னன்னா இறைவன் வானமாக இருக்காரு, நிலமாக இருக்காரு, காற்றாக இருக்காரு, வெளிச்சமாக இருக்காரு. உங்களுடைய புரிதல் அந்த புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமா சேர்த்து ஒரு 4 வரியில எழுதுங்க ஒரு பொருள். 4 வரிக்குள்ள எழுதுங்க. 4 வரிக்குள்ள எழுதுங்க. சொல்லுங்க. பொருள் புரியலன்னா சொல்லலாம். சரி சரி, அடி ஒரு குழுவை கூப்பிடுறேன். குழுவை வரீங்களா இல்ல குழு நிகழ
காற்றாக வெளிச்சமாக இருந்து உடலாகி உயிராகி உண்மையாகி இன்மையாகி அனைத்திலும் நிறைந்து தீயவர்களை ஆட்சி நிற்பவனாகவும் திகழ்கின்றார். சரி, சிறப்பா இருக்கு. சிறப்பான புரிதல் வாங்க. தொடர்ந்து இந்த குழு நிகராய் வராதுமா? யார் போறாங்க? இறைவன் வந்து வானமாக இருக்கிறார், காற்றாக இருக்கிறார், நிலமாக இருக்கிறார், ஒளியாக இருக்கிறார். அதோட அவரு உடலாகவும் இருக்காரு, உடல்லையும் இருக்காரு, உயிர்லயும் இருக்காரு. உண்மை அவர் இருக்காரு நம்புறவங்களுக்கு இருப்பவராகவும் இல்லாத நினைக்கிறவங்களுக்கு இல்லாதவராகவும் இருக்காரு. எல்லாத்துக்குமே அரசரா இருக்காரு. நான் என்னுடையது அப்படின்னு நினைக்கிறவங்களை ஆட விட்டு அடக்குபவர் வந்து இறைவன். அவர் வந்து தாயை போலவோ இருப்பவர். இப்படிப்பட்ட இறைவனை நான் என்னன்னு சொல்லி போற்றி பாடுறேன் அப்படின்னு இறைவன் வந்து வானமாகவும் நிலமாகவும் காற்றாகவும் வெளிச்சமாகவும் உடலாகவும் நீராகவும் உண்மையாகவும் உண்மை இல்லாமலும் இதுக்கு எல்லாமே அரசனாக இருக்கிறார். நான் என்று கர்வம் கொண்டவர்களே ஆதரித்து பின்னர் தடுத்தால் கொண்டவர்கள் தான் இறைவன். நின்று தாய் கொண்டவனே என்னன்னு நான் கூப்பிடுறேன். இறைவன் இயற்கையோடு ஒன்றி இருந்து அவர் இருக்காருன்னு நம்புறவங்களுக்கும் அவர் இல்லை அப்படின்னு தான் தான் பெரியது அப்படின்னு என்றவங்கள அவங்களோட வழியில ஆட விட்டு தான் இருக்கிறார் என்று உணர்கிறவரே அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிறப்பா இருக்கு. ஓகே, இவங்க பாருங்க, இயற்கையை ஒண்ணா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. இயற்கையோட ஒன்றி இருக்காருன்னு சுருக்கமா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல இருந்து எனக்கு தெரிஞ்ச இந்த குழுவோட புரிதல் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரியுது. சரி, நம்ம தொடர்ந்து பொருள் பார்க்கலாம். ஆசிரியர் வாசிக்கிற பின் தொடர்ந்து வாசிங்க. இறைவன் ஆகாயமாகவும் மறுபடியும் சேகையோட செய்யலாம். இறைவன் ஆகாயமாகவும் நிலமாகவும் காற்றாகவும் வெளிச்சமாகவும் உடலாகவும் அந்த உடலில் உறையும் ஆன்மாவாகவும் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான். தன்னை உணர்ந்தவர்களுக்கு உள்ளவனாகவும் தன்னை நம்பாதவர்களுக்கு இல்லாதவனாகவும் விளங்கி நம்மை அரசாளுகின்றான். நான் எனது என்ற செருக்குடையவரை அவரவர் விருப்பம் போல் ஆடவிட்டு இறுதியில் இறையாற்றலை உணரும்படி செய்யும் இறைவனின் தன்மையை போற்றி புகழ்வதற்கு சொற்களே கிடையாது. சரி, என்ன சுருக்கமா சொல்றாங்கன்னா, இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், தெரியும் தானே? அந்த மாதிரி இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு. இப்ப கோயில்ல தான் இறைவன் இருப்பாரு. இப்ப நான் வகுப்புல நிஷால் வந்து வைஷ்ணவியோட அழிப்பான திருடனா அவர் பார்க்க மாட்டாரு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. அவர் தான் எல்லாத்துலயும் இருப்பாரு. காத்துல கூட இருப்பாரு. நீங்க இழுக்கிற காத்துல உள்ளலாம் போந்து மறுபடியும் வெளியே வருவாரு. அப்ப நீங்க உள்ள யோசிச்சா கூட இன்னைக்கு வைஷ்ணவியோட அழிப்பான எடுக்கலாம் அப்படி நீங்க யோசிச்சா கூட அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உள்ள போந்து வெளியே வராரு. இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிறனால நம்ம நல்லதையே செய்யணும். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம எல்லாம் போற்றி புகழணும். ஆனா அவர் போற்றி புகழ்வதற்கு சொற்களே கிடையாது. அவர் அந்த அளவுக்கு மகத்தானவர். ஆகவே இந்த பாடத்தின் முடிவாகி என்ன சொல்றேன்னா, இறைவன் எங்க இருப்பாரு? வானத்துல காத்துல எல்லா இடத்துலயும் இருப்பாரு. ஆகவே என்னைக்குமே இறைவனுக்கு பயந்து தீய செயல்களை செய்யறத நிறுத்திக்கணும். நன்மையை மட்டுமே செய்யணும். இறைவனை போற்றி புகழ்ந்து இறைவன் சொன்ன வழியிலே போனோம். சரியா? பாடம் புரிஞ்சதா?
15,000 ரூபாய் எப்படியே சரிங்க ஒரு தடவை